எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது 2024 மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தின் மற்றும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். 3ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ராசிக்கும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. ஏனெனில் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக இருக்கிறார். எனவேதான் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சத்ருஸ்தான அதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து வெற்றிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சப்தம பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் சுபநிகழ்வு உத்தியோகம் தொழில் என அனைத்துவிதமான பணிகளிலும் சில தடுமாற்றங்களையும் எதிர்பாராத சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார். புதன் பகவான் புத்திக்குகாரணகர்த்தா மிதுனம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர். புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று கன்னியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற 3 வழிகளை பெறக்கூடிய கிரகம். இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு. எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு. ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர். பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதுமுண்டு. மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன். இவர் மீனராசியில் நீச்சமடைவார். தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு. என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர். புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன். புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். நிறைய பெரிய ஜோதிட வித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள். ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம். புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன். இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்குகாரக கிரகம் அடிப்படை கல்விக்குகாரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத்துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர். மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர். கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன். ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன். ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும். வக்கீல் தொழில் வாதத்திறமை தன்வாத திறமையால் எதிராளியை திணற வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன். புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது. அவர் எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும்போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும்போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார். இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது.
எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார். புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகளுண்டு. எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார். அதுமட்டுமில்லாமல் புதனுக்கு நட்புகிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகைகிரகமாக பார்க்கின்றனர். ஆனால் சனி நட்புகிரகமாக பார்க்கிறார். ராகுகேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார். ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகைகிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார். இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார். இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் புதன் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஏனெனில் நட்பை கொண்டாடக்கூடிய புதன் ராகுவுடன் இணையும்போது அதீதமான விபரீதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏழரைச்சனியின் இறுதிகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இருந்தாலும் கூட புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் குடும்பரீதியான பணிகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அந்த காலகட்டத்தில் சற்று தடுமாற்றங்களை சந்தித்து உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சிபூர்வமாக முடிவு எடுப்பதால் உறவுகளிடம் பிரிவு வருத்தங்கள் போன்ற மனக்கசப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதைவிட காதலித்துக் கொண்டிருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தங்களுடைய காதல் துணைகளுடன் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இதன் காரணமாக காதலில் பிரிவை பிரேக்கப்பை கூட சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பம் காதல் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது கண்டிப்பாக உறவுகளை மேம்படுத்தி பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான காரியங்களை முயற்சி செய்தாலும் அவற்றில் நிச்சயமாக காரிய வெற்றிகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் புதன் தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் சிறு சிறு மந்தமான சூழல்களையும் சில தடுமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனத்துடன் மகரம் ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மேம்படுத்தி மிகைப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதன் காரணமாக எதிர்பாராத பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே விழிப்புணர்வுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைத்திலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் எதிர்பார்த்த ஒரு சுமூகமான மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அவற்றால் பெரிய அளவிற்கு மன கஷ்டங்களை அடைய வேண்டாம். சற்று பொறுமையாக இருந்தாலே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். ஆனால் இதைவிட மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமென்னவென்றால் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்கவும். குடும்பம் தொழில் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை போன்றவற்றில் உள்ள பிரச்சனைகளை நீங்களே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முயற்சி செய்யும்போது வெற்றி கிடைக்கும். ஆனால் மூன்றாம் நபரை தலையிடச் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் நிறைந்தவையாக மாறுமென்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார். எனவே உங்களுக்கு சற்று கூடுதல் கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனிபகவானுடன் இணையவிருக்கிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சில மறைமுக தொல்லைகளை சந்திக்க நேரிடும்.
மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனச்சிதறல் என்பது மதிப்பெண் சிதறல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் மகரம் ராசி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் கல்வி சார்ந்த விஷயங்களில் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் கருதப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. பல சிரமங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்க வேண்டுமென்றால் புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு 2 நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.